நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். ஒருபுறம் தைலாபுரம் தோற்றத்திற்கு நிர்வாகிகள் வரக்கூடியதாக தகவல், இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆலோசனை செய்வதாக தகவல். என்ன நீடிக்கிறது பாமகவை பொறுத்தவரையில்? வணக்கம். பாமகவை பொறுத்தவரை தலைவர், செயல் தலைவர் என்ற விவகாரம் கடந்த 2 தினங்களாக பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. நேற்று இரவு கூட திரு அன்புமணி ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நானே தொடர்ந்து செயல்படுவேன் எனவும் இது இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதில் பாமகவை பொறுத்தவரை 2 இலக்குகள் உள்ளது. முதலாவதாக வரும் மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது. இரண்டாவது 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கடந்த காலங்களை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்று வலிமையை நிலைநிறுத்துவது. அரசியல் களத்தில் மருத்துவர் ஐயா அவர்களின் லட்சியங்களை வென்றெடுப்பது. அவர் புகழ் சேர்க்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்துவது எனது முதல் கடமை என பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனரை திரு ஜி.கே. மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். மற்றொரு சென்னை அருகே இருக்கக்கூடிய அக்கரையில் பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணியை சந்தித்து தற்பொழுது முன்னாள் எம்எல்ஏ, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ திரு கணேஷ்குமார் வருகை தந்துள்ளார். தற்பொழுது அவர் பாமக தலைவர் திரு அன்புமணியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு சென்னை மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய திருவிடந்தையில் பாமகவின் வன்னியர் தின மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டு இடத்தை மாநாட்டு குழு தலைவராக என்ற அடிப்படையில் திரு அன்புமணி நேரடியாக சென்று ஆய்வு செய்ய உள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருபுறமும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிலவக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து 2 புறத்திலும் அவர் ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகள் நேரடியாக வந்து ஆலோசனை செய்வது தமிழக அரசியலில் ஒரு பேசுபொருளாக உருவாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். பாமக விவகாரம் தொடர்பாக ஒருபுறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை ஒரு பக்கம் நடந்து வருகிறது. மறுபக்கம் நிர்வாகிகளுடன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் என்ன நிலவரம் எட்டும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.